Hi friends, போன வீடியோவில் யூஸ் கால்பேக் பற்றி பார்த்தோம். ஸோ அதே மாதிரி தான் சிமிலர் தான் யூஸ் மெமோவும். யூஸ் மெமோ என்ன பண்ணுன்னா கால்குலேட்டட் வேல்யூவை மெமரியில் ரெஃபரன்ஸாக ஸ்டோர் பண்ணி வைக்கும். பட் யூஸ் கால்பேக் என்ன பண்ணுன்னா ஃபங்க்ஷனை ரெஃபரன்ஸாக ஸ்டோர் பண்ணி வைக்கும் கேட்சில். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நான் 2 ஸ்டேட் க்ரியேட் பண்ணுறேன். நம்ம எக்ஸாம்பிள் ஒரு ஷாப்பிங் கார்ட் சைட் இருக்குது. ஷாப்பிங் சைட் இருக்குதுன்னு வச்சுக்குவோம். ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னா கார்ட் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கார்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். யூஸ் ஸ்டேட் ஓகே யூஸ் ஸ்டேட்டை இம்போர்ட் பண்ணிக்கோங்க ரியாக்ட்லேருந்து. ஓகே, இப்போ இன்னொன்று அமௌண்ட் செட் அமௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். யூஸ் ஸ்டேட் டென்னு வச்சுக்கோங்க. ஓகே, பேராகிராஃபில் கார்ட். ஓகே, இப்போ அமௌண்ட் இப்போ பட்டன் க்ரியேட் பண்ணிக்குவோம். ஆட் டு கார்ட். ஓகே, இன்னொரு பட்டன் அப்டேட் அமௌண்ட். ஓகே, இப்போ இந்த ரெண்டு இருக்குன்னு வச்சுக்குவோம். செக் அவுட் பேஜில் 2 இது இருக்குது. ஓகே, அதில் நீங்கள் ஐட்டம்ஸ் ஆட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. ஸோ எப்பயுமே கால்குலேட் டிஸ்கவுண்ட் ஏதாச்சும் இருக்கான்னு கால்குலேட் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ நான் கால்குலேட் கார்ட் வேல்யூன்னு கொடுப்பேன். ஓகே, ஃபார் லூப்பில் சப்போஸ் 1 lakh ஐட்டம்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. மோர் தென் 1 lakh ஐட்டம்ஸ் ப்ளஸ். ஓகே, இப்போது நான் கார்ட்டை ப்ளஸ் பண்ணுறேன். இவ்வளோ கால்குலேஷன் பண்ணதுக்கப்புறம் நான் ப்ளஸ் பண்ணுறேன். இப்போ இந்த கார்ட் வேல்யூ காட்டுக்கு போல நான் இங்கே காட்டுறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, set plus 1. அன்கிளிக்கில் set amount plus 10. ஓகே, இப்போது நான் அப்டேட் கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த அப்டேட் அமௌண்ட் கிளிக் பண்ணால் உங்களுக்கு இது ஸ்லோவாக இருக்கும். ஏன்னா இந்த கால்குலேஷன் சேர்த்து நடக்குது. ஒவ்வொரு டைம் நான் பட்டன் கிளிக் பண்ணும்போதும் இந்த இதுவும் சேர்ந்து நடக்குது, இந்த ரெண்டும். ஸோ நமக்கு அது தேவையில்லை. எப்போல்லாம் கார்ட்டில் ஆட் பண்ணுறாரோ யூஸர், ஸோ அப்போ மாத்திரம் எனக்கு இந்த கார்ட் வேல்யூ கால்குலேட் ஆனால் போதும். மிச்ச டைம்லாம் கால்குலேட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஓகே, மிச்ச டைம் ஆப்பை பிளாக் பண்ணாங்க. ஒன்லி when
யூஸர் எப்போலாம் ஐட்டம்ஸ் வந்து கார்ட்டில் ஆட் பண்ண ட்ரை பண்ணுறோ அப்போ மாத்திரம் இந்த ஃபங்க்ஷன் ரன் ஆனால் போதும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி யூஸ் கேஸில் தான் நம்ம useMemo யூஸ் பண்ணுவோம். ஏன்னா calculation heavy இல்லை மேக்ஸிமம் calculation heavy அப்புறம் மிச்சதை பிளாக் பண்ணாமல் ரெண்டர் பண்ணுறதுக்கு நம்ம useMemo யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் அப்டேட் அமௌண்ட் கொடுக்குறேன். கொஞ்சம் டைம் கழித்து தான் இது அப்டேட் ஆகுது. ஓகே, இப்போ ஆட் டு கார்ட் கொடுக்குறேன். கொஞ்சம் டைம் கழித்து தான் இது அப்டேட் ஆகுது. ஸோ இப்போது useMemoவில் இந்த ஃபங்க்ஷனாலிட்டியை போட்டுப்போம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு useMemoவை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் useMemoக்குள்ளே இந்த ஃபங்க்ஷனை போடுறேன். ஸோ இங்கே டெபெண்டன்சியில் கார்ட் சேஞ்ச் பண்ணும்போது கால்குலேட் பண்ணணும். இப்போ வந்து useMemo வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அது ஒரு வேல்யூ தான் ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ நான் ஆட் டு கார்ட் கிளிக் பண்ணுறேன். இது ஸ்லோவாக இருக்குது. ஆனால் அப்டேட் அமௌண்ட் பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ யூஸ் கார்ட் ஏதாவது சேஞ்ச் பண்ணோன்னா மட்டும்தான் இது இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் useMemoவோட கான்செப்ட்.